நம்ம எப்பல்லாம் வந்து டயட் இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறோமோ, அப்பல்லாம் தாங்க நமக்கு நெறைய ஃபங்ஷன்ஸ் வரும். அ நம்ம வீட்ல நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள செஞ்சு சாப்பிடவோ, இல்ல வாங்கி சாப்பிடவோ செய்வாங்க. ஸோ அந்த மாரி டைம்ல நமக்கு வந்து டெம்ப்ட் ஆகும். கண்டிப்பா நமக்கு டெம்ப்ட் ஆகும். நம்ம மைண்டு சொல்லும், "இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாமே" அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும். ஆனா, அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாமேன்ற அந்த வார்த்தைய நம்ம கேட்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளால ஹெல்த்தியா ஒரு நாளும் சாப்பிட முடியாதுங்க. டெய்லி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்டோ, ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்ல வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளும் நம்ம மைண்டு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளால சக்ஸஸா ஒரு ஹெல்தி ஈட்டிங்க நம்ம லைஃப்ல நம்ம கொண்டு வரவே முடியாதுங்க. நம்ம இதுதான் சாப்பிட்ணும், இது சாப்பிடக்கூடாது, இது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்ல அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ட உருவாக்கிட்டு, நம்ம நோ சொல்ல கத்துக்கணுங்க. நமக்கு நம்மளே நம்ம நோ சொல்ல கத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம உடம்ப வந்து நம்ம நல்லபடியா பார்த்துக்கலாம். உங்களோட கோலா இருக்கட்டும், இல்ல லைஃப்ல ஏதோ ஒரு மோட்டிவேஷன வச்சுட்டு நீங்க ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஓட்டத்த சக்ஸஸா முடிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணுங்க. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு. ஆனா ஹெல்த் நல்லா இல்ல அப்படின்னா, நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ எப்பயுமே லைஃப்ல வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு தான் முதல் இடம் குடுக்கணும். ஸோ அந்த ஹெல்த் விஷயத்துல வந்து நீங்க யாருமே உங்கள வந்து நீங்க ஏமாத்திக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு டிசைட் பண்றீங்கன்னா, இன்னையிலருந்தே, இப்போ இருந்தே அப்படின்ற மாரி முடிவெடுங்க. ஓகேவா? அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். எல்லாமே நல்லா சூடா சாப்பிடுங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. மழையில ரொம்ப நனையாதீங்க. ஓகேவா? வெளியில போகும்போது கொடை இல்ல ரெயின் கோட் அந்த மாரி எடுத்துட்டு போங்க. பாய்.